10 வருடங்களாக சிறுக சிறுக கட்டியெழுப்பிய ஒரு கரியரை அல்லது ஒரு ஆழமான உறவை முழுமையாக அழித்துவிட எத்தனை நொடிகளாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சில நொடிகள் போதும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது பொதுவாக நாம் யோசிக்காமல் அனுப்பும் ஒரு ஒற்றை வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது கோபத்தில் உதிர்க்கும் ஒரு வார்த்தை, இது போதும். உண்மைதான். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். கண்டிப்பா. நாம் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், வெற்றியை அடைய வேண்டும் என்று வெளியுலகில் பல விஷயங்களை தேடி ஓடுகிறோம். நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம், பலரிடம் ஆலோசனை கேட்கிறோம். பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் வெற்றி, அமைதி மற்றும் தெளிவு ஆகியவற்றை அடைவதற்கான ரிமோட் கண்ட்ரோல் வெளியில் எங்கும் இல்ல. அட, அப்ப அது என்ன இருக்கு? அது நம்முடைய மூளைக்குள்ளேயே, நம் எண்ணங்களிலேயே ஒளிந்திருக்கிறது. அதை பற்றிதான் இன்று நாம் ஆழமாக பேசப் போகிறோம். புத்தர், திருவள்ளுவர் மற்றும் விவேகானந்தர் ஆகிய 4 மாபெரும் சிந்தனையாளர்களின் தத்துவங்களை தான் இன்று நாம் கையில் எடுத்திருக்கோம். நிச்சயமா இவர்களை பற்றி நாம் வரலாற்று புத்தகங்களில் தனித்தனியாக படித்திருப்போம். ஆமா. ஆனால் இவர்களுடைய சிந்தனைகளை ஒன்றாக சேர்த்து பார்த்தால் அது இன்றைய நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வியூகமாக மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஒரு கேம் பிளான் மாதிரி, சரியா? அதேதான். இந்த ஆழ்ந்த உரையாடலின் நோக்கமே அதுதான். இந்த 4 சிந்தனையாளர்களின் கருத்துக்களையும் நாம் வெறும் தத்துவங்களாகவோ மேலோட்டமான அறிவுரைகளாகவோ படந்துவிடக்கூடாது. ஓ, அப்போ இதை பின்பற்றுவது நடைமுறைக்கு சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். இதன் பின்னால் இயங்கும் மிக நுட்பமான மனித உளவியலை நாம் இன்று உடைத்து பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் மனதை கட்டுப்படுத்தி தன் வாழ்க்கையின் போக்கியை மாற்றியமைக்க முடியும் என்பதற்கான ஒரு வரைபடம் இந்த 4 பேரின் சிந்தனைகளிலும் இருக்கிறது. இந்த 4 பேரின் சிந்தனைகளும் எப்படி ஒன்றோடொன்று இணைகிறது என்பதை கேட்கவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சாணக்கியரிடம் இருந்தே தொடங்குவோம். சரி, தொடங்குவோம். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு யோசிக்காமல் செயல்படுவது என்று. வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் முதலில் நிதானமாக யோசிக்க வேண்டும், பிறகுதான் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய அறிவுரை. மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. ஆனால் ஒரு நிமிஷம், இன்றைய வேகமான உலகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே கணப்பொழுதில் நடக்கிறது. வேகமாக முடிவெடுக்கவில்லை என்றால் நாம் பின்னால் தங்கிவிடுவோம் என்ற ஒரு அழுத்தம் நேயர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், ஏன் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையா? உண்மைதான். அந்த பதற்றம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதனால்தான் பல நேரங்களில் ஒரு உந்துதலின் பேரிலேயே நாம் முடிவுகளை எடுத்து விடுகிறோம். ஒரு முக்கியமான இமெயிலுக்கு கோபத்தில் உடனே பதிலளிப்பது போல. ஏன் நாம் இப்படி அவசரப்படுகிறோம்? நிதானமா இருந்தால் வாய்ப்புகளை இழந்து விடுவோம் என்ற பயம்தானா இதற்கு காரணம்? வாய்ப்புகளை இழந்து விடுவோம் என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, இதன் பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் காரணம் இருக்கிறது. அறிவியலா? அது என்ன? அந்த இமெயில் உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். நாம் ஏன் அவசரப்படுகிறோம் என்றால், கோபம் அல்லது பயம் போன்ற தீவிரமான உணர்ச்சிகள் எழும்போது நமது மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற உணர்ச்சி மையம் முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில் எடுத்துக்கொள்கிறது. ஓ, அப்ப நம்ம மூளை நம்ம கட்டுப்பாட்டுல இருப்பதில்லையா? கண்டிப்பா இல்ல. இது நடக்கும்போது தர்க்க ரீதியாக சிந்திக்கும் மூளையின் முன்பகுதிக்கான தொடர்பை அது துண்டித்து விடுகிறது. இதத்தான் உளவியலில் அமிக்டாலா ஹைஜாக் என்று சொல்வார்கள். அட, அமிக்டாலா ஹைஜாக், அதாவது அந்த நொடியில் நம்மால் லாஜிக்காக யோசிக்கவே முடியாது என்று சொல்கிறீர்கள். சரியா சொன்னீங்க. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த வியூகவாதி. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே தன் அறிவால் வீழ்த்தியவர். அவர் ஏன் அந்த நிதானத்தை வெற்றியின் முதல் படியாக பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும், சொல்லுங்க. நீங்கள் யோசிக்காமல் உணர்ச்சியின் பிடியில் ஒரு செயலை செய்யும் போது அது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்குகிறது. அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன். புரியுது. அந்த ஒரு கோபமான இமெயில் அடுத்தவர் மனதில் காயத்தை ஏற்படுத்துகிறது. அது அலுவலகத்தில் ஒரு பெரிய மோதலாக மாறுகிறது. அந்த மோதல் உங்களின் அடுத்த பல மாத நிம்மதியை குலைத்து விடுகிறது. இதை கேட்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அதாவது சாணக்கியர் சொல்லும் அந்த செயல்படுவதற்கு முந்தைய சிறிய இடைவெளி என்பது மூளையின் உணர்ச்சி மையத்திடமிருந்து தர்க்க மையத்திற்கு இரத்த ஓட்டம் திரும்புவதற்கான நேரத்தை கொடுப்பதுதான். சரியா? அதேதான். மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் பல நாட்களை செலவிடுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனையை நாமே உருவாக்காமல் இருப்பதற்கு அந்த 5 வினாடி அமைதி போதுமானதாக இருக்கிறது. 100% உண்மை. அந்த சிறிய இடைவெளிதான் ஒருவரை வெற்றியாளராகவும் தோல்வியாளராகவும் பிரிக்கிறது. வாவ்,
ரொம்ப ஆழமான கருத்து. அந்த 5 வினாடிகளில் நீங்கள் சிந்திக்கும்போது உணர்ச்சிகள் வடிந்து தர்க்கம் மேலே வருகிறது. சாணக்கியரின் இந்த சூத்திரம் வெளியில் நடக்கும் போருக்கு மட்டுமல்ல, நமக்குள் நடக்கும் உளவியல் போருக்கும் மிக அவசியமானது. சரி, உணர்ச்சியின் பிடியில் சிக்காமல் செயல்படும் முன் அந்த இடைவெளியை எடுத்து சிந்திக்க வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் எனக்கு ஒரு பெரிய உரசல் வருகிறது. என்ன உரசல்? சொல்லுங்கள். நான் நிதானமாக அந்த இடைவெளியை எடுத்து சிந்திக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த நேரத்தில் என் மனதில் ஓடும் சிந்தனைகள் எல்லாமே ஐயோ, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எல்லாமே கைமீறி போய்விட்டது என்பது போல இருந்தால் என்ன செய்வது? நிதானமாக இருந்து பயப்படுவதால் எந்த பயனும் இல்லையே. அருமையான கேள்வி. இங்குதான் புத்தரின் தத்துவம் உள்ளே நுழைகிறது. நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள் என்பது புத்தரின் ஆழமான கருத்து. ஓ, அதாவது எண்ணங்கள் அலைபாயக்கூடாது என்கிறாரா? இல்லை, நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அந்த திசையில தான் வாழ்க்கை பயணிக்கும் என்கிறார் அவர். சரியான இணைப்பு. சாணக்கியர் சிந்திக்கச் சொல்கிறார், ஆனால் அந்த சிந்தனை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை புத்தர் சுட்டிக்காட்டுகிறார். இதுதான் நேர்மறை எண்ணத்தின் அடிப்படை இல்லையா? கண்டிப்பா. நேர்மறை எண்ணத்தின் ஆணிவேரே இதுதான். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. கேளுங்கள். இப்போ ஒருவரின் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வேலை போய்விட்டது, பொருளாதார சிக்கல், நெருக்கடியான சூழ்நிலை, ரொம்ப கடினமான நிலைமை. இப்படி சுற்றிலும் வீடே எரியும் போது நான் நேர்மறையாக நினைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி புன்னகைப்பது ஒரு போலித்தனமான ஆறுதல் அல்லது ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி போல தெரியவில்லையா? நீங்கள் சொல்வது புரிகிறது. என்னை சுற்றி எல்லாமே தவறாக நடக்கும்போது நான் எப்படி நேர்மறையாக நினைப்பது? இது உண்மையிலே வேலை செய்யுமா? பலரும் நேர்மறை எண்ணம் என்பதை ஒரு மாயஜாலம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். புத்தர் சொல்வது எல்லாமே சரியாக இருக்கிறது என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு போலியாக சிரிக்க வேண்டும் என்பதல்ல. ஓ, அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? மாறாக உங்கள் மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கமாண்ட். இது உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது எல்லாமே முடிந்துவிட்டது, என்னால் முடியாது என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் என்னாகும் தெரியுமா? என்னாகும்? மூளை முடங்கிவிடுமா? ஆமாம். மனித மூளை மிகவும் திறமையானது. நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதற்கு மேல் தீர்வுகளை தேடி ஆற்றலை வீணாக்க அது விரும்பாது. மூளை தன் தேடலை அந்த நிமிடமே நிறுத்திவிடும். அட கடவுளே, அப்ப நாமே நம் மூளையை முடக்குகிறோம். நிச்சயமா. ஆனால் சுற்றிலும் எவ்வளவு இருட்டு இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர நிச்சயம் ஒரு வழி இருக்கும். அதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் மூளை விழிப்படைந்து அந்த வழிகளை தேடத் தொடங்குகிறது. ஓ, இதை நான் ஒரு அன்றாட உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? இதை உளவியலில் ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள் இல்லையா? சரியா சொன்னீங்க. அத கொஞ்சம் நேர்களுக்கு விளக்குங்களேன். அதாவது, நாம் ஒரு குறிப்பிட்ட மாடல் காரை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அல்லது அந்த காரை பற்றி அதிகம் யோசிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த நாளிலிருந்து சாலையில் எங்கு திரும்பினாலும் அதே மாடல் கார் நம் கண்களில் படும். அதுவரை சாலையில் அந்த கார் இல்லையா என்ன? இருந்தது, ஆனால் நம் மூளை அதை கவனிக்கவில்லை. அருமை. நமக்கு பிடிக்கும் என்றவுடன் மூளை அதை மட்டும் வடிகட்டி நம் கவனத்துக்கு கொண்டு வருகிறது. நான் சொல்வது சரிதானே? மிக அருமையான உதாரணம். நீங்கள் சொன்ன அதே வடிகட்டும் அமைப்புதான் நமது எண்ணங்களுக்கும் பொருந்தும். அப்போ பிரச்சனைகளுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா. சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும்போது என் வாழ்க்கை இருண்டு விட்டது என்று நீங்கள் எதிர்மறையாக நம்பினால் உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையில் உள்ள மூடிய கதவுகளை மட்டுமே தேடி கண்டுபிடித்து உங்கள் கண்முன் நிறுத்தும். ஐயோ, இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ஆமாம், பார்த்தாயா? எல்லாமே முடிந்துவிட்டது என்று அது நியாயப்படுத்தும். ஆனால் நேர்மறையாக சிந்திக்கும்போது உங்கள் மூளையின் அந்த வடிகட்டி சுற்றிலும் எங்காவது ஒரு சின்ன திறந்த கதவு இருக்கிறதா, எங்காவது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறதா என்று ஸ்கேன் செய்ய தொடங்கும். வாவ்! புத்தரின் நேர்மறை எண்ணம் என்பது பிரச்சனைகளை மறைக்கும் திரை அல்ல. அது பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு ரேடார் என்று சொல்லலாம், இல்லையா? இதைவிட அழகாக சொல்ல முடியாது. சரியாக சொன்னீர்கள். இந்த விளக்கம் நேர்மறை எண்ணம் பற்றி என் பார்வையையே முற்றிலும் மாற்றிவிட்டது. சரி, நம்மிடம் இப்போது 2 கருவிகள் இருக்கின்றன. ஆமாம், 2 முக்கியமான கருவிகள். சாணக்கியரின் நிதானமான வியூகம் இருக்கிறது, புத்தர் காட்டிய நேர்மறையான பார்வை இருக்கிறது. ஆனால் பாத்தீங்கன்னா, இங்குதான் பலரும் தோற்று போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்னிடம் சிறப்பான திட்டம் இருக்கிறது, நான் நேர்மறையாகவும் சிந்திக்கிறேன்.
ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்று சொல்பவர்களை நாம் பார்த்திருக்கிறேன். ஏன் தந்திரமும் நேர்மறை எண்ணமும் மட்டும் ஒருவரை வெற்றிக்கு கொண்டு செல்வதில்லை? ரொம்ப ஆழமான கேள்வி. இங்குதான் ஒரு மாபெரும் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்புவதுதான் திருவள்ளுவரின் செயல் ஒழுக்கம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், எண்ணி துணிக கருமம். அந்த இடைவெளி என்ன என்பதை நீங்கள் மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். வெறும் வியூகமும் எண்ணமும் மட்டும் இருந்தால் அது வெறும் பகல் கனவுதான். அதை நிஜமாக்க செயல்பாடு தேவை. ஓ, செயல்பாடில்லாமல் எதுவுமே நடக்காது. அதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக எந்த ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பும் நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிறார். ஒரு நிமிஷம், சாணக்கியரும் செயல்படும் முன் சிந்தி என்றுதானே சொன்னார். இப்போது வள்ளுவரும் அதையே சொல்கிறார். இரண்டுமே ஒன்றுதானே என்ற சந்தேகம் நேயர்களுக்கு எழலாம். மேலோட்டமாக பார்த்தால் அப்படி தோன்றலாம். ஆனால் எனது பார்வையில் இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட கோணங்கள் என்று படுகிறது. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு ஒரு வெளியுலக போரை எப்படி வெல்வது என்ற வியூகத்தை சொல்கிறார். ஆனால் வள்ளுவர் இதை நம்முடைய அன்றாட வாழ்வியல் ஒழுக்கத்தோடு பொருத்துகிறார், இல்லையா? இதைவிட தெளிவாக இதை வேறுபடுத்தி சொல்ல முடியாது. சாணக்கியரின் தத்துவம் சூழலையை எப்படி சமாளிப்பது, எதிரியை எப்படி வீழ்த்துவது என்ற வெளிப்புற வியூகத்தை பற்றியது. அப்போ திருவள்ளுவர் சொல்வது? ஆனால் திருவள்ளுவரின் குரல் முற்றிலும் உங்கள் அக ஒழுக்கத்தை பற்றியது. வள்ளுவர் அந்த திருக்குறளின் அடுத்த வரியில் ஒரு பெரிய இடியை இறக்குகிறார். அது என்ன வரி? துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலில் இறங்கலாமா வேண்டாமா என்று நீங்கள் 1000 முறை வேண்டுமானாலும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆனால் துணிந்து ஒரு முடிவை எடுத்து அதில் இறங்கிய பின் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ, இது நமக்கு சரிப்பட்டு வருமா என்று தயங்கி பின்வாங்குவது மிகப்பெரிய குற்றம் என்கிறார். அடடா, அந்த தயக்கம்தான் பலருடைய தோல்விக்கு காரணம். உண்மைதான். அதாவது ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுப்பதில் சாணக்கியரின் தெளிவு தேவை. அதை தேர்ந்தெடுத்த பின் சுற்றிலும் வரும் தடைகளை பார்த்து சோர்வடையாமல் இருக்க புத்தரின் நேர்மறை எண்ணம் தேவை. சரியா சொன்னீங்க. ஆனால் தினமும் காலையில் எழுந்து அந்த திட்டத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற சலிப்பு தட்டும் அந்த தருணத்தில் பின்வாங்காமல் செயல்பட வள்ளுவரின் செயல் ஒழுக்கம் தேவைப்படுகிறது. அதேதான். இந்த செயல் ஒழுக்கம்தான் உங்களை முன்னோக்கி நகர்த்தும். ஒரு மீட்டிங்கில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும், தினசரி செய்ய வேண்டிய ஒரு சாதாரண வேலையை தள்ளி போடாமல் இருப்பதும் இதே ஒழுக்கத்தின் கீழ்தான் வருகிறது, இல்லையா? உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமும் சிந்தனையும் இணையும் போது அது ஒருவரை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுகிறது. இதை ஒரு வாகனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஓ, கார் உதாரணமா? சொல்லுங்க. உங்களிடம் மிகச்சிறந்த என்ஜின் இருக்கிறது. அதுதான் சாணக்கியரின் வியூகம். வண்டியை சரியான திசையில் செலுத்த மிகச்சிறந்த ஸ்டியரிங் இருக்கிறது. அதுதான் புத்தரின் நேர்மறை பார்வை. வாவ், சூப்பர்! எப்போது வேகத்தை அதிகரிக்க வேண்டும், எப்போது பிரேக் அடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது. அதுதான் வள்ளுவரின் செயலொழுக்கம். அட, சிறப்பான கார் தயாராகிவிட்டது. ஆனால் இங்குதான் எனக்கு அடுத்த முரண்பாடு தோன்றுகிறது. இப்போது என்ன முரண்பாடு? கார் நன்றாகத்தான் இருக்கிறது. நம்மை சுற்றி பலரிடம் இந்த சிறப்பான கார் இருக்கிறது. அவர்களிடம் அறிவு இருக்கிறது, நல்ல எண்ணம் இருக்கிறது, உழைக்க தயாராகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த காரை கேரேஜை விட்டு வெளியே எடுப்பதே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. தங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். திறமை இருந்தும் அவர்கள் முன்னேற தயங்குவதற்கு காரணம் என்ன? இங்கேதான் விவேகானந்தரின் சக்தி நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் நீங்கள் மிகவும் வலிமையானவர் என்கிறார் அவர். பலரும் தங்கள் திறமையை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு உளவியலில் மிக சரியான ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஓ, இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திறமை இருப்பவர்கள் பலரும் தங்களுக்குள்ளேயே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். நான் இந்த வெற்றிக்கு தகுதியானவன் தானா, மற்றவர்களைப் போல எனக்கு அத்தனை அறிவில்லையே என்று தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது பலருக்கும் நடக்கும் ஒரு விஷயம்தான். இங்குதான் விவேகானந்தரின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. நீங்கள் சொன்ன அதே கார் உதாரணத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். சிறப்பான இன்ஜின், சரியான ஸ்டீரிங், அருமையான பிரேக் என எல்லாம் இருந்தாலும் அந்த கார் ஓட வேண்டும் என்றால் உள்ளே பெட்ரோல் என்ற எரிபொருள் தேவை, இல்லையா? கண்டிப்பா பெட்ரோல் இல்லாம கார் ஓடாது. உங்களை நீங்கள் நம்புவதுதான் அந்த எரிபொருள். ஓ,
ஓ வாவ், அதாவது என்னிடம் எரிபொருள் இருந்து ஸ்டியரிங் இல்லை என்றால் வண்டி விபத்துக்குள்ளாகும், என்னிடம் எல்லாமே இருந்த எரிபொருள் இல்லை என்றால் வண்டி துருப்பிடித்து போகும். மிக துல்லியமான ஒப்பீடு. அதுதான் நடக்கிறது. பலருடைய திறமைகள் எரிபொருள் இல்லாமல் துருப்பிடித்து போய்விடுகின்றன. இது ரொம்ப வருத்தமான ஒரு உண்மை. அவன் தனக்குள்ளேயே வைத்திருக்கும் அந்த தடைகள் சுக்குநூறாக உடைந்துவிடும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கும்போது சாணக்கியரின் வியூகம் கூர்மையாகிறது. புத்தரின் பார்வை இன்னும் பிரகாசமாகிறது. ஆமாம், வள்ளுவரின் ஒழுக்கம் தடையின்றி செயல்படுகிறது. விவேகானந்தர் சொல்வது அந்த ஆணிவேரைத்தான். உங்கள் மீதான நம்பிக்கை இல்லாமல் எந்த தத்துவமும் உங்களுக்கு உதவாது. ஒரு முழுமையான படம் இப்போது எனக்கு கிடைத்துவிட்டது. நாம் இந்த ஆழ்ந்த உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். நேரம் போனதே தெரியவில்லை. ஆமாம், இந்த 4 அறிஞர்களின் ஒட்டுமொத்த பாடத்தையும் சுருக்கமாக தொகுத்து பார்த்தால் நம்மிடம் இருப்பது 4 எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த விதிகள் மட்டும்தான். நேயர்களுக்காக அதை சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். முதல் விதி, எந்த செயலையும் செய்யும் முன் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். இது சாணக்கியரின் வியூகம். இரண்டாம் விதி, சுற்றிலும் என்ன நடந்தாலும் மூடிய கதவுகளை பார்க்காமல் திறந்திருக்கும் வாய்ப்புகளை தேடும் நேர்மறை எண்ணத்தை கொண்டிருங்கள். இது புத்தரின் பார்வை. 3ம் 4ம். மூன்றாம் விதி, ஒரு செயலில் இறங்கிய பின்வாங்காமல் சொல்லிலும் செயலிலும் சமரசமற்ற ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள். இது திருவள்ளுவரின் செயல்பாடு. 4ஆம் விதி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மீதும் உங்கள் திறமை மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வையுங்கள். இது விவேகானந்தரின் சக்தி. மிக அருமையாக தொகுத்து விட்டீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் தகவல் சுமையில் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் என்றே சொல்லலாம். காலை முதல் இரவு வரை சமூக வலைத்தளங்களிலும் காணொளிகளிலும் 1000 பேர் 1000 அறிவுரைகளை சொல்கிறார்கள். இவை அனைத்தையும் மூளையில் ஏற்றிக்கொண்டு நாம் குழம்பி போகிறோம். உண்மைதான். அது ஒரு பெரிய சோர்வை கொடுக்கிறது. ஆனால் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு நெருக்கடியை சமாளிக்கவும் இவ்வளவு தகவல்கள் தேவையில்லை. நீங்கள் அன்றாடம் ஒரு சின்ன முடிவை எடுத்தாலும் சரி, வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய சிக்கலில் நின்றாலும் சரி, இந்த 4 எளிய விதிகளை மட்டும் உங்கள் மூளையில் ஒரு வடிகட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் என்ன ஆகும்? எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் சரியான பாதையில் பயணிப்பீர்கள். நிச்சயமாக. நேர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் வரலாற்று தத்துவங்கள் அல்ல. இவை ஒவ்வொன்றும் நம்முடைய நரம்பியல் அமைப்போடும் அன்றாட வாழ்க்கையோடும் எவ்வளவு நெருக்கமாக பின்னி பிணைந்த கருவிகள் என்பதை இன்று ஆழமாக பார்த்துவிட்டோம். ரொம்ப பயனுள்ள ஒரு உரையாடலாக இது அமைந்தது. ஆமாம். சரி, இந்த ஆழ்ந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய கற்பனை சவாலை, உங்கள் சிந்தனைக்கான ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அது என்ன கேள்வி? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த 4 அறிஞர்களும், சாணக்கியர், புத்தர், திருவள்ளுவர், விவேகானந்தர், இவர்கள் 4வரும் உங்கள் மனதிற்குள் ஒன்றாக அமர்ந்து உங்களுக்காக ஒரு ரகசிய மீட்டிங், ஒரு போர்டு மீட்டிங் வைத்தால் எப்படி இருக்கும்? வாவ், சுவாரஸ்யமான கற்பனை. நீங்கள் அடுத்த முறை ஒரு கடினமான சவாலை சந்திக்கும்போது, அல்லது உங்கள் கரியரிலோ உறவிலோ ஒரு பெரிய விரிசல் வரும்போது, யாருடைய குரல் உங்கள் உள்மனதில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி இது. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சாணக்கியரின் நிதானம் உங்களுக்கு இப்போது தேவையா? அல்லது இருட்டில் வெளிச்சத்தை தேடும் புத்தரின் நேர்மறையான பார்வை தேவையா? தயக்கத்தை உடைத்தெறியும் வள்ளுவரின் செயல் ஒழுக்கம் தேவையா? அல்லது உங்களை நீங்களே சந்தேகப்படுவதை நிறுத்தும் விவேகானந்தரின் அசைக்க முடியாத நம்பிக்கை தேவையா? இதில் இதோ ஒன்று நமக்குள் நிச்சயம் தேவைப்படும்.